என்ன மாதிரி அரசியல் சிச்சுவேஷன் அங்க இருக்கு, நம்ம தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது அது எப்படி இருக்கு, அதெல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். எப்படி இருக்கு தமிழ்நாடு கம்பேர் மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊர் வந்து எவ்வளவோ நல்ல ஊர் இருக்கிறோம். அரசியல் ரீதியாகவும் லிட்ரஸி ரீதியாகவும் நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு கிஃப்டட் தான். ஏன்னா அங்க ரோடு வசதி கிடையாது. இப்ப நம்ம வந்து டிவி குடுக்குறோம், இந்த டிவி குடுக்குறோம், இந்த அடுப்பு குடுக்குறோம், அங்க அது குடுக்க கூட ஆள் இல்ல. அவங்க சொல்லுவாங்க உங்க சீஃப் மினிஸ்டர்லாம் எவ்வளவோ கொடுத்துருக்காங்கப்பா டிவி. அவங்க என்ன சொல்ற டிவி குடுக்குறாங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவ்வளவு பேருக்கு டிவி, அவ்வளவு பேருக்கு வந்து இந்த கிரைண்டரு, லேப்டாப்பு, இங்க ₹1 கொடுக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு நான் அப்ப நினைச்சேன். நம்ம அங்க இருக்கறனால நமக்கு இந்த டிவி பத்தாது, கலர் டிவி வேணும்னு ஆசைப்படுறோம். ஆக்சுவலி அந்த மாதிரி மக்களுக்கு வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி மாநிலங்கள்லாம் போனீங்கன்னா பீகார் அது கூட உங்களுக்கு கிடைக்காது. அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காது. நமக்கு வந்து இன்னைக்கு சாப்பிட சோறு இருக்கு எல்லாமே, அவங்களுக்கு அது கூட கிடைக்காது. நம்ம ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து இதையே இவ்வளவு குறை சொல்லும் போது அங்க இன்னும் பயங்கரமான குறைகள் இருக்கு. அதை நாங்க கண் கூட பாத்துட்டு வந்தோம். இங்க வந்து ஒரு சில ரேப் கேசஸ் நடக்கும். அங்க டெய்லி ஒரு 1000கணக்கான ரேப் கேஸ் வந்து இன்னும் ரெக்கார்ட் ஆகாம இருக்கு. நல்ல மக்கள் எல்லாருமே தப்பு பண்றவங்க நல்லது பண்ற மாட்டாங்கன்றது கிடையாது. நல்லதும் பண்ணுவாங்க, தப்பும் பண்ணுவாங்க. உதவி நீங்க போய் கேட்டீங்கன்னா உதவி பண்ணுவாங்க. என்ன மாதிரி அரசியல் சிச்சுவேஷன் அங்க இருக்கு, நம்ம தமிழ்நாடு கம்பேர் பண்ணும்போது அது எப்படி இருக்கு, அதெல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். எப்படி இருக்கு தமிழ்நாடு கம்பேர் மற்ற ஊரை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊர் வந்து எவ்வளவோ நல்ல ஊர் இருக்கிறோம். அரசியல் ரீதியாகவும் லிட்ரஸி ரீதியாகவும் நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு கிஃப்டட் தான். ஏன்னா அங்க ரோடு வசதி கிடையாது. இப்ப நம்ம வந்து டிவி குடுக்குறோம், இந்த டிவி குடுக்குறோம், இந்த அடுப்பு குடுக்குறோம், அங்க அது குடுக்க கூட ஆள் இல்ல. அவங்க சொல்லுவாங்க உங்க சீஃப் மினிஸ்டர்லாம் எவ்வளவோ கொடுத்துருக்காங்கப்பா டிவி. அவங்க என்ன சொல்ற டிவி குடுக்குறாங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவ்வளவு பேருக்கு டிவி, அவ்வளவு பேருக்கு வந்து இந்த கிரைண்டரு, லேப்டாப்பு, இங்க ₹1 கொடுக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு நான் அப்ப நினைச்சேன். நம்ம அங்க இருக்கறனால நமக்கு இந்த டிவி பத்தாது, கலர் டிவி வேணும்னு ஆசைப்படுறோம். ஆக்சுவலி அந்த மாதிரி மக்களுக்கு வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி மாநிலங்கள்லாம் போனீங்கன்னா பீகார் அது கூட உங்களுக்கு கிடைக்காது. அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காது. நமக்கு வந்து இன்னைக்கு சாப்பிட சோறு இருக்கு எல்லாமே, அவங்களுக்கு அது கூட கிடைக்காது. நம்ம ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து இதையே இவ்வளவு குறை சொல்லும் போது அங்க இன்னும் பயங்கரமான குறைகள் இருக்கு. அதை நாங்க கண் கூட பாத்துட்டு வந்தோம். இங்க வந்து ஒரு சில ரேப் கேசஸ் நடக்கும். அங்க டெய்லி ஒரு 1000கணக்கான ரேப் கேஸ் வந்து இன்னும் ரெக்கார்ட் ஆகாம இருக்கு. நல்ல மக்கள் எல்லாருமே தப்பு பண்றவங்க நல்லது பண்ற மாட்டாங்கன்றது கிடையாது. நல்லதும் பண்ணுவாங்க, தப்பும் பண்ணுவாங்க. உதவி நீங்க போய் கேட்டீங்கன்னா உதவி பண்ணுவாங்க.